ஏத்த ஏத்தே நான் படிக்காரவ. என்ன படிக்காரவன்டா என்னது? அறிவுத்திறன் வந்து எனக்கு எம்புட்டு இருக்கோ அம்பிட்டுக்கு தான் நான் பேச முடியும். எனக்குண்டு ஒரு படித்த அறிவோ அதுவெல்லாம் கிடையாது. என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சதை என்னத்தையும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் சிலதுகள் தப்பாக கூட இருக்கலாம். என்ன அதை நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிருவேன். என்ன கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியலை. என்ன நீங்கள் சில பேர் சொல்லியிருக்கிய, உன்னை யார் நீ மட்டும் அந்த லோனு கொடுத்தாக, நகையை தள்ளுபடி பண்ணாக, அதை வச்சு தங்கச்சி இதெல்லாம் கரையேற்றி கொடுத்தேன், அப்படி இப்படி பேசுகிற, அப்படிலாம் வாங்கி வச்சுப்புட்டு அப்புறம் எதுக்கு வந்து பேச வரேன்ட்டு. ஏத்தே கவர்மெண்ட்டு ஒரு சலுகையை அறிவிக்குதுண்டா, நம்மளுக்கு அதில் வந்து ஒரு தகுதி இருக்குண்டா அந்த தகுதிக்கு நம்ம விண்ணப்பிக்கணும். அது ஒரு அறிவுள்ள மனுஷன் பண்ணுறது. என்ன நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, யார்கிட்டையும் எதுக்கு நான் வாங்க மாட்டேயா அப்படின்னு வாழ்றவன் அறிவு கட்டவே. என்ன நம்ம வாழ்கிறது ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கவர்மெண்ட்டே ஒரு இது அறிவிக்குது, அந்த அறிவிப்புக்கு நம்ம தகுதியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் இப்போ அப்ளை பண்ணுறோம். அது நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளுடைய லாபம், நம்ம கடவுள் கொடுக்குற நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு போக வேண்டியது. தனி உரிமை கடன் இருக்குது, ஒருத்தருக்கும் இப்படி கடன் இருக்குது அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சா உங்ககிட்டே கையேந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பாட்டுக்கு முடிஞ்சவங்க கட்டிட்டு போகிறாத்தா, உனக்கு என்னத்தான்னு சொல்கிறது நான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஏங்க நம்ம சமூகம் வந்து என்ன நினச்சாலும் வச்சுங்க, இந்த சமுதாயமா அது கூட நமக்கு தெரியல. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணா, ஒரு ரீல்ஸில் ஒரு சேலையை இப்படி கட்டி, இந்த சேலையை பற்றிகளா, இந்த சேலை இந்த விலைக்கு வாங்கினேன், ரொம்ப அருமையாக இருக்குது, உடுத்துனா அப்படியே குழுன்னு இருக்குது, வெயில் படுறதே தெரியலங்கன்னு நான் போட்டேன்டா. அந்த வீடியோ எடுத்து இன்னும் 10 பேர் போட்டால் உண்மையிலேயே அது உண்மைதானோ அப்படின்னு நம்பி இந்த சேலையை வாங்க குமிகிறாக மக்கள். அதே மாதிரி தான் ஒரு காசை கடனை கட்டினவங்க, அவர் தனிநபர் கடனை அவர் கட்டிட்டார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கெட்டினபடியே அப்படியே அவர் பாட்டுக்கு இருந்தாருன்னா ஒன்றும் இல்லை, வெளியில் தெரிய போகிறதில்ல, பேச போகிறதில்ல. அதை ரீல்ஸாக போட்டால் அப்போ வந்து இன்னும் வந்து ஆள்களை பெருக்குகிறீங்களா அப்படின்றத நான் கேட்க வந்தேன். அப்போ ரீல்ஸாக நீங்கள் பதிவு பண்ணுறப்ப இதை பார்த்து இன்னும் 10 பேர் கெட்டட்டும் அப்படின்றதானே ஒரு இது தானே அதோட அர்த்தம். அதையே பண்ணுறிய, அவங்க இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க கடனை போய் அடைங்க வேணாம்டால. அதை ரீல்ஸாக பதிவு பண்ணேன்னா அதோட அர்த்தம் இதுதான். அப்போ நான் வந்து என்னோட கருத்தை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லி கருத்து கிடையாது. என்ன மக்களே சொல்கிறது ரைட்டு தானா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறதே. கட்டிக்காட்டு முடியுமாவுக்கு என்ன கருத்து தெரியுதோ அதை பேசுகிறேன். ஒரு குற்றம் குறை இருந்துச்சுன்னா நீ மன்னிச்சுக்கோங்க, சரியாக இருந்துச்சுன்னா லைக்கை போடுங்கத்தே. ஆமாம்.